ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராமர் கௌசல்யா மாதாவிடம் வனத்திற்கு செல்வதற்கு ஆசீர்வாதம் பெற்று சீதை இருக்கும் இடம் நோக்கி வருகின்றார். அப்பொழுது சீதையானவள் இந்த விஷயங்கள் எதுவும் அறியாமல் தன் கணவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது என்று இறை வழிபாட்டிலும் பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார். அப்பொழுது ஸ்ரீராமர் அங்கு வரும்பொழுது அவர் மிகுந்த கவலையுடன், அதாவது தலை குனிந்தவாறு வருவதை கண்டவுடன், எப்பொழுதுமே ஸ்ரீராமர் அவ்வாறெல்லாம் இருக்க மாட்டார். அவர் எப்பொழுதும் துடிப்புடனும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் புன்னகையுடனும் அவரை பார்க்கும்போதே புத்துணர்ச்சி ஏற்படும் வகையில் தான் அவர் இருப்பார். ஆனால் இப்பொழுது அவருடைய கண்கள் எல்லாம் மலர்ந்து அத்தகையவாறு அவர் அழகாக இருப்பார். ஆனால் இப்பொழுது சோபை இழந்து வருவதை பார்த்தவுடன் சீதாதேவிக்கு மிகுந்த மன வருத்தம் உண்டாகி, என்னாயிற்று, ஏன் இவ்வாறு இருக்கின்றார்? செந்தாமரை போன்ற கண்கள் அழகாக விரிந்து இருக்கக்கூடிய அந்த கண்கள் இப்பொழுது சோர்வாக உள்ளதே ஏன் என்றெல்லாம் வினவுகின்றார். அப்பொழுது ஸ்ரீராமர் அங்கு நடந்த அனைத்தையும் சீதாதேவிக்கு கூறுகிறார். அதாவது தசரதர் ஒரு முறை போரில் ஜெயித்த பொழுது கைகேயினால் ஜெயித்ததனால் அவர்களுக்கு கைகேயி மாதாவிற்கு 2 வரங்கள் கொடுத்திருந்தால் அந்த வரங்களை இப்பொழுது கைகேயி மாதானவள் தசரதரிடம் கேட்டிருக்கிறார்கள். அந்த வரமானது, ஒன்று, பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து பரதன் நாட்டை ஆள வேண்டும், ஸ்ரீராமர் 14 ஆண்டுகள் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் என்று ஸ்ரீராமரும் ஒத்துக்கொண்டு வந்துள்ளார் என்பதை சீதாதேவிக்கு ஸ்ரீராமர் கூறுகின்றார். மேலும் பார்ப்போம். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீ ராம ஜெயம்.